ஹலோ எவ்ரிவன். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ சீரிஸில் ரொம்ப சிம்பிளான ஜெர்மன் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம யூஸ் பண்ண எல்லா சென்டென்ஸ்லையுமே நம்ம வெறும் ரெகுலர் வேர்ப் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெகுலர் வேர்ப்னா நம்ம ஒரு கான்ஜுகேஷன் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். பட்டு ஜெர்மனில் இருக்கிற எல்லா வேர்புமே ரெகுலர் வேர்புன்னு சொல்ல முடியாது. சில வேர்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற கான்ஜுகேஷன் ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி வேர்பை நம்ம இர்ரெகுலர் வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ A1 லெவலில் ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன இர்ரெகுலர் வேர்பு இருக்குன்னு பார்ப்போம். அதே இர்ரெகுலர் வேர்பு ஒரு சென்டென்ஸில் வரும்போது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இர்ரெகுலர் வேர்ப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெகுலர் கான்ஜுகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நார்மலான ரெகுலர் வேர்ப் எடுத்துக்கலாம். லர்னன். லர்னன் அப்படின்னா வந்து டு லேர்ன். இது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சென்டென்சஸில் ஃபார்ம் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் லர்னன், நான் கற்றுக்கிறேன், நான் ஜெர்மன் கற்றுக்கிறேன் அப்படின்னா இஷ் லர்னர் டாய்ஷ், நீ ஜெர்மன் கற்றுக்கொள்கிறாய். நீ அப்படின்னா தூ லேர்ன்ஸ்ட் டாய்ஷ், அவன் ஜெர்மன் கற்றுக்கிறான். அவன் அப்படின்னா ஏர் லேர்ன்ட் டாய்ஷ், நீங்கள் எல்லோரும் ஜெர்மன் கற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னா இயர் லேர்ன்ட் டாய்ஷ். ஸோ யார் ஜெர்மன் கற்றுக்கிற வேலையை செய்கிறாங்களோ அதை பொறுத்து வேர்போட எண்டிங் மாறுது. இது ரெகுலரான கான்ஜுகேஷன். இர்ரெகுலர் கான்ஜுகேஷன் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு இர்ரெகுலர் வேர்பை எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரன். ஃபாரன்னா வண்டி ஓட்டுறது. இப்போ இந்த வண்டி ஓட்டுறதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இஷ் ஃபார ஐன் அவுட்டோ, நான் ஒரு கார் ஓட்டுகிறேன். ஓட்டுற வேலையை செய்கிறது நான். ஸோ நான் சப்ஜெக்ட் வந்தால் நம்ம நார்மலாக வேர்போட இ எண்டிங் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி நீ கார் ஓட்டுகிறாய் அப்படின்னு சொல்லும் போது தூ வரும்போது நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், எஸ்டி ஆட் பண்ணுவோம். பட் ஃபாரனுக்கு எஸ்டி ஆட் பண்ணால் ஃபாஸ்ட் தான் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, தூ ஃபேஸ்ட் ஐன் அவுட்டோ. அதே மாதிரி அவன் கார் ஓட்டுகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஏர் ஃபார்ட் ஐன் அவுட்டோ வராது, ஏர் ஃபேர்ட் ஐன் அவுட்டோ. அவள் கார் ஓட்டுகிறாள் அப்படின்னா ஜி ஃபார்ட் ஐன் அவுட்டோன்னு வராது, ஜி ஃபேர்ட் ஐன் அவுட்டோ. பட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னா வியர் ஃபாரன் ஐன் அவுட்டோ. மற்றதெல்லாம் நார்மலாக வருது. ஸோ இர்ரெகுலர் வேர்ப் வரும்போது எந்தெந்த இடத்துல வேறுபடுது அப்படின்னா, சப்ஜெக்ட் நீ, அவன், அவள், அது. நீ ஒரு வேலையை செய்கிறன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லும் போதோ, அவன் ஒரு வேலை செய்கிறான், அவள் ஒரு வேலை செய்கிறா, அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது மட்டும் இர்ரெகுலர் வேர்பில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணணும். அது என்ன ஸ்மால் சேஞ்ச் பண்ணணும்? ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் வரும்போது இர்ரெகுலர் வேர்போட பேஸில் இ மட்டும் ஐயா மாறும். சில இர்ரெகுலர் வேர்ப் பேஸில் வந்து இ வந்து ஐயா மாறும். சில இர்ரெகுலர் வேர்போட பேஸில் இருக்கிற ஏ வந்து ஏ உம்லவுட் ஆகும். அதாவது ஜெர்மனில் ஆன்னு சொல்லுவாங்க, ஆ உம்லவுட்டாக மாறும். இது எதுக்கெல்லாம் மாற்றணும், வெறும் சப்ஜெக்ட் நீ, அவன், அவள், அது இருந்தால் மட்டும்தான் மாறும். இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற இர்ரெகுலர் வேர்ப். ஸோ எதெல்லாம் ரெகுலர் எதெல்லாம் இர்ரெகுலர் வேர்பு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. மொத்தமாக இருக்கிற ஜெர்மனில் இருக்கிற வேர்பில் சராசரியாக ஒரு 20% ஆஃப் வேர்ப்ஸ் வந்து இர்ரெகுலர். அதை நம்ம அப்படியே தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். A1 லெவலில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான இர்ரெகுலர் வேர்ப் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அப்புறம் அதே இர்ரெகுலர் வேர்பு சென்டென்ஸில் வரும்போது எப்படி கான்ஜுகேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இர்ரெகுலர் வேர்பு ட்ரெஃபன். ட்ரெஃபன் அப்படின்னா சந்திப்பது. ஸோ ரெகுலர் வேர்ப் மாதிரி தான் இர்ரெகுலர் வேர்பு. நம்ம இந்த தூ, எர், ஜி, எஸ் இந்த வேர்பு இந்த சப்ஜெக்டோட கான்ஜுகேட் பண்ணும்போது மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இர்ரெகுலர் வேர்பு ட்ரெஃபன். அடுத்தது ஃபாரன். ஃபாரன் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஃபாரன்னா வண்டி ஓட்டுறது. எசன் சாப்பிட்றது. எசனே ஒரு இர்ரெகுலர் வேர்ப். ஷ்லாஃபன் தூங்குறது ஒரு இர்ரெகுலர் வேர்ப். ஜேஹன், ஜேஹன்னா பார்ப்பது. பார்ப்பது ஒரு இர்ரெகுலர் வேர்ப். அதே மாதிரி அடுத்த இர்ரெகுலர் வேர்பு லேசன். லேசன்னா படிப்பது.
கேபன் கொடுப்பது, ஸ்ப்ரஷன் பேசுவது, ஹெல்ஃபன் ஹெல்ப் பண்ணுவது, உதவுவது, நேமன் எடுப்பது, லவ்ஃபன் ஓடுவது அல்லது நடப்பது, டு ரன் ஆர் டு வாக், லாடன் லோடு பண்ணுறது. ஸோ இது நிறைய இர்ரெகுலர் வேர்ப் இருக்குது ஜெர்மனில். பட் அதிகபட்சம் நம்ம யூஸ் பண்ணுறது A1 லெவலில் இந்த ஃபியூ இர்ரெகுலர் வேர்ப்ஸ் தான். இது இர்ரெகுலர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், அது சென்டென்ஸில் வரும்போது ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம இந்த இர்ரெகுலர் வேர்பு சென்டென்ஸில் வரும்போது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தாலே நமக்கு கம்ஃபர்டபுளாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு, ஷீ மீட்ஸ் அவர் ஃப்ரெண்ட் எவ்ரிடே. அவள் தன்னுடைய தோழியை தினமும் சந்திப்பாள். சந்திக்கிறது மீட்னா நம்ம ட்ரெஃபன்னு படித்தோம். ஸோ அப்படியே வேர்ட் பை வேர்ட் நம்ம போட்டால் ஜி ட்ரெஃபன் இயர் ஃப்ராய்ண்டின் ஏடன் டாக் அப்படின்னு வரும். பட் நம்ம ஆல்ரெடி ரெகுலர் கான்ஜுகேஷனில் என்ன படிச்சிருக்கோம், ஒரு வேர்ப் யூஸ் பண்ணாலே நம்ம யார் செயலை செய்கிறாங்கன்னு பொறுத்து நம்ம எண்டிங் போடணும். ஸோ இங்கே செயலை செய்கிறது, சந்திக்கிற வேலையை செய்கிறது அவள். ஸோ அதனால் நம்ம ஈஎனை ரிமூவ் பண்ணிவிட்டு அவளுக்கு என்ன எண்டிங் போடுறோம், டி எண்டிங் போடுறோம். ஸோ ஜி ட்ரெஃப்ட் இயர் ஃப்ராய்ண்டின் ஏடன் டாக் அப்படின்னு வருது. பட்டு இதுவே ரெகுலர் வேர்பாக இருந்தால் நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. பட் ஆனால் மீட்டுன்றது இர்ரெகுலர் வேர்ப். மொத்த ஜெர்மன் லாங்குவேஜில் ஒரு 20% இர்ரெகுலர் வேர்ப் இருக்கும். அந்த 20%த்தில் சந்திக்கிறது ஒரு இர்ரெகுலர் வேர்ப். இது இர்ரெகுலர் வேர்பாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேர்பு சப்ஜெக்ட் நீ, அவன், அவள், அது, இந்த 4ல் ஒரு சப்ஜெக்ட் வந்திருந்தா இந்த ட்ரெஃபனில் இருக்கிற ஈயை தூக்கிட்டு நம்ம ஐ போடுறோம். ஸோ கரெக்டாக எப்படி சொல்லணும்னா, ஜி ட்ரிஃப்ட் இயர் ஃப்ராய்ண்டின் ஏடன் டாக். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஈ ஈட்ஸ் பிரெட் எவ்ரி வீக்கெண்ட். ஒவ்வொரு வார இறுதியும் அவன் பிரெட்டு சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்றதுன்றது இர்ரெகுலர் வேர்ப். அந்த 20% இர்ரெகுலர் வேர்பில் சாப்பிட்றது ஒன்று இருக்குது. ஸோ சாப்பிட்ற வேலையை செய்கிறது அவன். ஸோ அதனால் நம்ம ஈயை ஐயா மாற்றணும். ஈட்டுன்றது எசன். ஸோ அது இர்ரெகுலர் வேர்போட கான்ஜுகேட் வரும்போது நம்ம ஈன்னு தூக்கிட்டு டி போடுறோம். அதுக்கப்புறம் இருக்கிற வேர்பில் இருக்கிற ஈயை தூக்கிட்டு ஐ போடுறோம். ஸோ எர் இஸ்ட் ப்ரோட் ஏடஸ் ஓக்கனெண்ட. அடுத்தது, ராம் ஒரு அவுடி கார் ஓட்டுறான். ஸோ இங்கே ஓட்டுற வேலையை செய்கிறது யார், ராம். ராம்ன்றது அவன்ற ஒரு சப்ஜெக்ட் கீழே வரும். ஸோ நீ, அவன், அவள், அது, இந்த 4 சப்ஜெக்ட் வந்தாலே இர்ரெகுலர் வேர்பில் ஆ இருந்தால் ஆ உம்லவுட்டாக மாற்றணும். ஸோ ஃபார்ன்றது ஃபேர்ட்டாக மாறி இருக்கு. அடுத்த எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான். அவள் சீக்கிரமாக தூங்குகிறாள். ஸோ தூங்குறதுக்கு ஜெர்மனில் நம்ம என்னன்னு படித்தோம், ஷ்லாஃபன். இதே நான் தூங்குறதா இருந்தால் இஷ் ஷ்லாஃபன் வந்திருக்கும். அவள் தூங்குகிறாள். ஷ்லாஃபன்றது ஒரு இர்ரெகுலர் வேர்ப். இர்ரெகுலர் வேர்புனாலே நீ, அவன், அவள், அது, இந்த 4 சப்ஜெக்ட் வந்தாலே ஆ உம்லவுட்டாக மாறும். ஸோ ஷ்லாஃப்ட்ன்றது ஷ்லேஃப்டாக மாறும். ஜி ஷ்லேஃப்ட் ஃப்ரூ. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள், ஐ ஈட் அன் ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன். சாப்பிட்றதுன்றது எசன், அது இர்ரெகுலர் வேர்ப். ஸோ நான் சாப்பிட்றேன்றப்போ இஷ் எசன்னு வரும். ஸோ இதில் ஈயை ஐயா மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சப்ஜெக்ட் இந்த சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். நீ, அவன், அவள், அது, இது வந்தால் மட்டும்தான் ஈ ஐயா மாற்றணும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன். ஸோ அதனால் இஷ் எச ஐண்டன் ஆப்பிள். அடுத்தது, நாம் நமது நண்பர்களை சந்திக்கிறோம். சந்திக்கிறதுன்றது ட்ரெஃபன் இர்ரெகுலர் வேர்பு. பட் இங்கே நம்ம எந்த கான்ஜுகேஷனும் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம சப்ஜெக்டே நாங்கள், வியர், ப்ளஸ் இர்ரெகுலர் வேர்ப்லேயே எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். வியர் ட்ரெஃபன் உன்சர ஃப்ராய்ண்ட. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ஈ இஸ் வாட்சிங் தி ஃபிலிம். ஸோ நம்ம ஈ இஸ் வாட்சிங் தி ஃபிலிம், இங்கே இருக்கிற வேர்ப் படத்தை பார்க்குறதுன்றது ஜேஹன்.
ஸோ இஸ் வாட்சிங் தி ஃபிலிம்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது நம்ம ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ண மாட்டோம், கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இஸ்ஸுக்கு தனியாக வாட்சிங்க்கு தனியாக நீங்கள் ஜெர்மனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இஸ் வாட்சிங் சேர்த்து ஜேஹன்னு போடணும். ஸோ ஜேஹன்றது இர்ரெகுலர் வேர்புன்னு படித்தோம். இங்கே பார்க்குற வேலையை செய்கிறது வந்து அவன். ஸோ ஜேஹன்றது இர்ரெகுலர் வேர்ப். இர்ரெகுலர் கான்ஜுகேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா எர் ஜீத் தேன் ஃபிலிம், எர் ஜேத் தேன் ஃபிலிம் இல்லை ஜீத் தேன் ஃபிலிம். இந்த இடத்துல ஜேஹன்ல இருக்கிற இ வந்து ஐஇயா மாறி இருக்கு. இதுவும் ஒரு இர்ரெகுலர் வேர்ப். அதே போல் அடுத்த எக்ஸாம்பிள்லையும் பாருங்க. ஷீ இஸ் ரீடிங் அ புக். அவள் ஒரு புத்தகம் படிக்கிறாள். படிப்பதுன்றது ஒரு வேர்பு. படிக்கிற வேர்புக்கு பேர் லேசன். பட் நம்ம பார்த்த அந்த இர்ரெகுலர் வேர்ப் லிஸ்ட்டில் லேசன் இருக்குது. இர்ரெகுலர் வேர்ப் லிஸ்ட்டில் லேசன் இருக்குது. இங்கே செயலை செய்கிறதும் அவள். ஸோ இர்ரெகுலர் வேர்ப் கான்ஜுகேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா சி லீஸ்ட் ஐன் புக். லேசனில் இருக்கிற இ வந்து ஐஇயா மாறி இருக்கு. இ வந்து ஐயா மாறலை, இ வந்து ஐஇயா மாறி இருக்கு. அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் வந்து we are going to Berlin. நம்மலாம் பெர்லினுக்கு போகிறோம். இதில் கோன்றது தான் வேர்பு, போகிறது தான் வேர்பு. பட் ஐஎன்ஜியோட வந்திருக்கு. ஐஎன்ஜியோட வந்தாலே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மொட்டையாக வி கோ டு பெர்லின் தான் போடணும். ஸோ இங்கே சப்ஜெக்ட் வியாக இருக்கிறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வி ஆர் கேஹன் நாஹ் பெர்லின். ஈ கிவ்ஸ் மீ தி புக். அவன் எனக்கு ஒரு புத்தகம் கொடுக்கிறான். இங்கே வேர்பு செய்கிற வேலை என்னது? கொடுக்கறது. கொடுக்கறது கேபன்றது இர்ரெகுலர் வேர்பு லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் ஈயாக இருக்கிறதுனால நம்ம இர்ரெகுலர் வேர்பு கான்ஜுகேஷன் அப்ளை பண்ணணும். கேபன்றது இர்ரெகுலர் வேர்பில் இ ஐயா மாறிட்டு கிஃப்ட்னு மாறிடுது. அவன் எனக்கு ஒரு புத்தகம் கொடுக்கிறான். யார் கிஃப்ட் மியர் தஸ் புக். அடுத்த எக்ஸாம்பிள், தே ஆர் வாக்கிங் இன் தி பார்க். அவர்கள் பார்க்கில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐஎன்ஜியே கிடையாது ஜெர்மனில். இந்த ஐஎன்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம்? ரிமூவ் பண்ணிவிட்டு வாக்கிங்க்கு லவ் ஃபன் போட்டுக்கிறோம். ஸோ ப்ளூரலாக இருக்கிறதுனால, சப்ஜெக்ட் தேயாக இருக்கிறதுனால கான்ஜுகேஷனில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேபி ஸ்லீப்ஸ் ஹோல் நைட். குழந்தை முழு ராத்திரியும் தூங்கிட்டு இருக்கு. ஸோ தூங்குறதுன்றது ஷ்லாஃபன். முக்கியமாக தூங்குறதுன்றது ஒரு இர்ரெகுலர் வேர்ப். இர்ரெகுலர் வேர்பாக இருக்கிற பட்சத்தில் இங்கே சப்ஜெக்ட் எது? குழந்தை. குழந்தை வந்து இந்த 4 சப்ஜெக்டில் அது தூங்குகிறது, அதுன்ற கேட்டகரியில் வரும். ஸோ இர்ரெகுலர் வேர்பு ஷ்லாஃபனுக்கு அப்ளை பண்ணால் ஷ்லேஃப்ட்னு மாறும். அதுக்கு டி அப்ளை பண்ணுவோம். ஷ்லாஃபனில் இருக்கிற ஏ வந்து ஏ உம்லவுட்டாக மாறும், ஆ உம்லவுட்டாக மாறும். தஸ் பேபி ஷ்லேஃப்ட் கன்ச நாக்ட். நைட்டுனா இரவு, நாக்ட். அதே போல் நான் ஜெர்மன் பேசுகிறேன். பேசுறதுன்றது ஸ்ப்ரெஷன் இர்ரெகுலர் வேர்ப் லிஸ்ட்டில் பார்த்தோம். பட் ஆனால் சப்ஜெக்ட் இங்கே நான். ஸோ அதனால் இர்ரெகுலர் வேர்ப் கான்ஜுகேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. இஷ் ஸ்ப்ரெஷ டாய்ஷ். அதே மாதிரி அவள் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுகிறாள். சாப்பிட்றது இர்ரெகுலர் வேர்பு. சப்ஜெக்ட் அவள் இருக்கிறதுனால ஜி எஸ்ட் இல்லை, ஜி இஸ்ட் ஐன பனான. அடுத்தது அவன் நம்மளது ஆசிரியரை சந்திக்கிறான். சந்திக்கிறதுன்றது ட்ரெஃபன், இர்ரெகுலர் வேர்பு. செய்கிறது யார்? அவன். அதனால் நம்ம இர்ரெகுலர் வேர்ப் கான்ஜுகேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த நம்மளோட அவருக்கெல்லாம் தெரியல, குட்டி குட்டி வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம பில்டிங் பிளாக்ஸில் எல்லா ஆர்டிக்கல் குட்டி குட்டி வார்த்தைக்கு மீனிங் இருக்கும். ஸோ இந்த பில்டிங் பிளாக்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவருக்கு என்ன இருக்குது நம்ம பில்டிங் பிளாக்ஸில்? என்னோட, உன்னோட, அவனோட, அவளோட, நம்மளோடன்னு உன்சர். ஸோ இ மீட்ஸ் ஆர் டீச்சர். ஏர் ட்ரிஃப்ட் உன்சரன் லேரர். ட்ரஃப்ன்றது ட்ரிஃப்டாக மாதிரி இருக்குது, ஏன்னா இர்ரெகுலர் வேர்ப் கான்ஜுகேஷன். ஸோ இந்த உன்சர் பக்கத்தில் இஎன் எப்படி வருதுன்றது கேஸ் எண்டிங். அக்குசாட்டிவ், நாமினாட்டிவ், டாட்டிவ். கேஸ் எண்டிங்க்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது.
அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இங்கே எப்படி ஈஎன் வந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நாம் பூனையை பார்க்குறோம். வி சி தி கேட். ஸோ சீன்றது சேகன், ப்ளூரலாக இருக்கிறதுனால வியராக இருக்கிறதுனால இர்ரெகுலர் கான்ஜுகேஷனும் இல்லை, ரெகுலர் கான்ஜுகேஷனும் இல்லை, அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். அடுத்தது அவனுடைய பிரதருக்கு உதவுகிறான். இதில் வந்து உதவுறதுன்றது ஹெல்ஃபன், இர்ரெகுலர் வேர்பு, சப்ஜெக்ட் ஹீயாக இருக்கிறதுனால ஹெல்ஃப்ன்றது ஹில்ஃப்டாக மாறி இருக்குது. ஈ வந்து ஐயா மாறி இருக்கு. ஏர் ஹில்ஃப்ட் ஜைனம் ப்ரூடர். ஹிஸ்ஸுனா ஜைன்னு எனக்கு தெரியாது, இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தை எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பில்டிங் பிளாக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும். ஹிஸ்ஸுனா ஜைன். இந்த ஜைன் பக்கத்தில் எப்படி இஎம் வந்ததுன்றது கேஸ் எண்டிங் பிளேலிஸ்ட் பார்க்கணும். அடுத்த எக்ஸாம்பிள், யூ ரீட் தி நியூஸ் பேப்பர். து லீஸ்ட் தி ஜைட்டுங். நியூஸ் பேப்பர் அப்படின்னா ஜைட்டுங். ஜைட் அப்படின்னா நேரம்னு அர்த்தம். நேரம் இப்போ தற்காலிக நேரத்தில் என்னென்ன செய்தி இருக்குன்றது தானே நியூஸ் பேப்பர். ஸோ அதனால் நியூஸ் பேப்பருக்கு ஜைட்டுங்னு பேர். ரீடுனா நம்ம என்ன வேர்பு படித்தோம்? லேசன்னு படித்தோம். இங்கே தூவோட கான்ஜுகேட் ஆகும்போது இர்ரெகுலர் வேர்புன்றதுனால ஈ வந்து ஐயா மாறி இருக்கு. து லீஸ்ட் தி ஜைட்டுங். யூ கோ டு மூனிக் அப்படின்னா நீங்கள் மியூன்ஷனுக்கு போங்க அப்படின்னா து கேஸ் நாக் மியூன்ஷன். து கேஸ் நாக் மியூன்ஷன். இது இர்ரெகுலர் வேர்ப் கிடையாது, நார்மல் ரெகுலர் வேர்ப் தான். ப்ரெசன்ட் டென்ஸில் இது ரெகுலர் வேர்ப். ஷி கிவ்ஸ் ஹிம் தி ப்ரெசன்ட். அவள் அவனுக்கு பரிசு கொடுக்கிறாள். ஜி கிஃப்ட் இம் தஸ் கெஷன்க். கேபன்றது கிஃப்டாக மாதிரி இருக்கு, இர்ரெகுலர் கான்ஜுகேஷன். we take the train. Takeனா நேமன், வியர் நேமன், then ஜோக். he walks to school. அவன் ஸ்கூலுக்கு நடந்து செல்கிறான். er läuft zur Schule. வாக்குனா லவ்ஃப்னு படித்தோம். அதே இர்ரெகுலர் கான்ஜுகேஷன் மேலே உம்லவுட் வரும்போது லவ்ஃப்ன்றது லாய்ஃப்டாக மாறுது. er läuft zur Schule. யூ ஸ்லீப் வெரி வெல். நீ நல்லா தூங்குப்பா அப்படின்னா து ஸ்லீப்ஸ் சேர் குட். து வந்தாலே இர்ரெகுலர் கான்ஜுகேஷன் அப்ளை பண்ணணும். ஸ்லீப்ஸ் சேர் குட். யூ ஸ்பீக் இங்கிலீஷ். நீ இங்கிலீஷ் பேசுகிறாய். து ஸ்ப்ரிஷ்ட் இங்கிலீஷ். ஸ்ப்ரஷ்ன்றது ஸ்ப்ரிஷ்டாக மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்தாலுமே நீங்கள் சப்ஜெக்டில் நீ, அவன், அவள், அது இந்த சப்ஜெக்ட் வந்தால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருக்கிற பேஸில் ஈ வந்து ஐயா மாறும், அல்லது ஆ வந்து ஆ உம்லவுட்டாக மாறும்.